அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடு திருச்செந்தூர். இங்கே முருகப்பெருமான் மும்மூர்த்திகளோட அம்சமாக இருக்கார். அதை எடுத்து காட்டுற விதமாக தான் இந்த ஆவணி திருவிழா கொண்டாடப்படுது. அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். ஆவணி திருவிழா ஆகஸ்ட் 14ஆம் தேதி கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்குது. அன்றைய தினம் அதிகாலை 1 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூபமும் 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம், காலை 5 மணியிலிருந்து 5:30 மணிக்குள் கொடியேற்றம் நடக்கின்றது. மாலை 4 மணிக்கு சாயரட்சை தீபாராதனை நடக்கின்றது. 2ஆம் திருவிழா அன்று கோயில் நடை அதிகாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டு 5:30 மணிக்கு விஸ்வரூபம், 6:15 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம், மதியம் 12 மணிக்கு சுவாமி புறப்பாடு நடக்கின்றது. மாலை 4 மணிக்கு சாயரட்சை தீபாராதனை நடக்கின்றது. 3, 4, 5, 6ஆம் திருவிழா ஆகிய 4 நாட்களிலும் கோவில் நடை அதிகாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டு 5:30 மணிக்கு விஸ்வரூபம், 6:15க்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம், மாலை 4 மணிக்கு சாயரட்சை தீபாராதனையும் நடக்கின்றது. 5ஆம் திருவிழா 18ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு குடவரு வாயில் தீபாராதனை நடக்கின்றது. 20ஆம் தேதி 7ஆம் திருவிழா அன்று கோயில் நடை அதிகாலை 1 மணிக்கு திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூபம், 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம், 5 மணியிலிருந்து 5:30 மணிக்குள் உருகு சட்ட சேவை, காலை 9 மணிக்கு மேல் சுவாமி சண்முகர் வெற்றிவேர் சப்பர பவனியும், மாலை 4 மணிக்கு சாயரட்சை தீபாராதனையும், 4:30 மணிக்கு சுவாமி சண்முகர் சிவப்பு சாத்தி கோலத்தில் சிவன் அம்சமாக சப்பரத்தில் எழுந்தருளி வீதியுலா நடக்கின்றது. 8ஆம் திருவிழா 21ஆம் தேதி கோவில் நடை அதிகாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டு 5:30 மணிக்கு விஸ்வரூபம், 6:15க்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம், தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடக்கின்றது. அன்று காலை 10:30 மணிக்கு மேல் சுவாமி சண்முகர் விஷ்ணு அம்சமாக பச்சை சாத்தி கோலத்தில் பச்சை கடைசல் சப்பரத்தில் எழுந்தருளி 8 வீதிகளிலும் உலாவது கோவில் சேர்தல் நடக்கின்றது. 9ஆம் திருவிழா 22ஆம் தேதி சுவாமி சேர்க்கையை பொறுத்து பூஜை காலங்கள் மாறுபடும். விழாவின் சிகர நிகழ்ச்சியான 10ஆம் திருவிழா தேரோட்டம் 23ஆம் தேதி சனிக்கிழமை நடக்கின்றது. அன்று கோவில் நடை அதிகாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டு 5:30 மணிக்கு விஸ்வரூபம், 6:15க்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம், காலை 7 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் தேரோட்டமும் நடக்கின்றது. தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடக்கின்றது. 11, 12ஆம் திருவிழா நாட்களில் கோவில் நடை அதிகாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டு 5:30 மணிக்கு விஸ்வரூபம், 6:15 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம், தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெற்று 12ஆம் திருவிழாவோடு விழா நிறைவு பெறுகின்றது. சிவப்பு சாத்தி அலங்காரத்தில் சுவாமி எழுந்தருளும் போது தங்க சப்பரத்தில் சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் செம்பட்டாடை அணிந்து செம்மலர் சூடி சிவப்பு சாத்தி கோலத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் செய்வார். சுவாமி சண்முகர் சிவப்பு சாத்தி கோலத்திலும் பின்புறமாக நடராஜர் அலங்காரத்தில் சிவன் அம்சமாக பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். அதை போலவே வெள்ளை சாத்தியில் எழுந்தருளும்போது எல்லாம் வெள்ளைமயமாக இருக்கும். வெள்ளை சாத்தியை கண்டு சண்முகரை தரிசனம் செய்யும் பொழுது பிரம்மாவிட அருளால் நம் தலையெழுத்தே மாறும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றது. பச்சை சாத்தி அலங்காரத்தில் சுவாமி சண்முகர் விஷ்ணு அம்சமாக காட்சியளிக்கின்றார். அவர் அவ்வாறு பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளும்போது பச்சை நிற பட்டாடை உடுத்தி மறிக்கொழுந்து மற்றும் பச்சை நிற மாலை அணிந்து பச்சை சாத்தி அலங்காரத்தில் கேடய சப்பரத்தில் எழுந்தருள்வார். உள்பிரகாலத்தினை சுற்றி வந்து தனது இருப்பிடம் சேர்வார். பச்சை நிறமாக தோற்றமளிக்கும் சுவாமி சண்முகரை பார்த்தால் வாழ்வில் செல்வம் சேரும் என்பது ஐதீகம். எனவே பச்சை சாத்திக்கு மிகுந்த வரவேற்பு உண்டு. சிவப்பு சாத்தி, வெள்ளை சாத்தி, பச்சை சாத்தி மூன்றையும் கண்டு மும்மூர்த்திகளின் அருளை பெற்றால் எளிதில் முக்தி பெற முடியும் என்று திருச்செந்தூர் தல வரலாறு தெரிவிக்கின்றது. ஆவணி மற்றும் மாசி திருவிழாவில் குமாரவிடங்க பெருமானே வாகன சேவை கண்டருள்வார். ஆவணி திருவிழாவின் போது வள்ளியம்மை தனியாகவும், மாசி திருவிழாவின் போது தெய்வானை அம்மை தனியாகவும் வாகன சேவை கண்டருள்வார்கள். வருகிற ஆவணி திருவிழாவில் திருச்செந்தூர் சண்முகரை இந்த கோலங்களில் தரிசித்து அவரின் பேரருளை பெறுவோமாக. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.